சிஎம் ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த நொடி எப்படி இருந்தது உங்களுக்கு? சி ஜோசப் விஜய் எனும் நான். இது ஒரு புது வரவா தான் தெரியுது. ஜோசப் விஜய்ங்கும் போது அவ்வளோ ஹூஸ் பம்ப்ஸு இதுவரைக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஃபீலிங். 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. மின்சார கட்டணம் உயர்த்திக்கிட்டே போறாங்க வருஷம். இலவச மின்சாரம் வந்து உண்மையிலே ஏழைகளுக்கு வந்து 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்றவங்களுக்கு அந்த 200 யூனிட்ன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். 5 வருஷத்துக்காக தலைவர் பதவி ஏற்கல, இன்னும் ஒரு 50 வருஷத்துக்காக இன்னைக்கு பதவி ஏற்கிறாரு. காசு வாங்காம முதல் முறையா மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. நாங்கள் 3 வருஷமா எங்களுக்கு இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். இது இனிமேட்டு தளபதியோட நாடு, அது தமிழ்நாடே கிடையாது. சி ஜோசப் எனும் விஜய் எனும் நான் அது கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பசிய லைட்டா இப்பதான் எடுக்குது. அவர் வந்திருக்கிறதே பொற்கால ஆட்சி தான் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டுக்கு. வீட்டுல இருந்து நாங்களாம் அழுதோம் அவர் பேசுறத கேட்டு. நான் நெருப்பு விழாக்கி நெருப்பு வைக்கிறேன்னு வேண்டின்னு இருக்கேன். தற்கொலை கொண்டு வந்தாங்க. நடினால என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. இப்போ அவர் தான் முதலமைச்சராக நிற்கிறாரு. தற்கொலை சொல்லுவாங்க. தலைவர் அப்பவே சொல்லுவார், அவங்க யாரும் தற்கொலை கிடையாது, ஆச்சரியக்குறி கேள்விக்குறின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே தப்பு செய்யறவங்க இடத்துல நாங்க கேள்விக்குறியா இருப்போம், நாங்க நல்லது செய்யறதுல ஆச்சரியக்குறியா இருப்போம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. சார், இன்னைக்கு தமிழ்நாடே காத்துட்டு இருந்த அந்த ஒரு நாள்னு சொல்லலாம். சிஎம் ஜோசப் விஜய் எனும் நான் அந்த ஒரு வார்த்தைக்காக அந்த நொடி எப்படி இருந்தது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமான விஷயம். இது ஒரு புது வரவா தான் தெரியுது. என்ன காரணம்னா, இத்தனை நாள் வரைக்கும் இருந்த கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊழலில் வந்து ஒழிக்காமல் இருந்துச்சு. ஆனால் இவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், நானும் தப்பு பண்ண மாட்டேன், யாரையும் தப்பு பண்ண விட மாட்டேன், அந்த ஒரு சொல் வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்சிருக்கு. இன்னைக்கு முக்கியமா 3 கையெழுத்து அவர் வந்து போட்டிருக்காரு. முதல்ல வந்து 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ சொல்லியிருக்காரு. அதே மாதிரி போதைப் பொருளுக்கு எதிரான விஷயமா இருக்கட்டும், 2வது பெண்களுக்கான பாதுகாப்பு, இந்த 3 தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல கையெழுத்து போட்டிருக்காரு. கண்டிப்பாக இது 3மே ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் முதல் வந்து பார்த்தீங்கன்னா போதை ஒழிப்புன்றது மிக மிக அவசியமானது. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் அதை வந்து ஏன் செய்யலைன்றது தெரியல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான பாலியல் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ரொம்ப நாளாகவே அது அதிகரிச்சிருந்துச்சு. அதை கட்டுப்படுத்த வேண்டியது அதை தான் கட்டுப்படுத்தணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இலவச மின்சாரம்ன்றது உண்மையிலே ஏழைகளுக்கு வந்து இன்றைக்கி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து இது மின்சார கட்டணம் உயர்த்திக்கிட்டே போகிறாங்க வருஷம். ஸோ அதனால் இந்த ஒரு 200 யூனிட்ன்றது வந்து ஒரு ஏழைகளுக்கு 500 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த 200 யூனிட்ன்றது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்குது. அடுத்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாடு எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இப்போ தான் இந்த ஆட்சி வந்திருக்கு, நீ அதை பார்த்தா தான் தெரியும். பட் நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சி நோக்கி போகும்னு எல்லாரும் நம்புகிறாங்க, நானும் நம்புகிறேன். சிஎம் ஜோசப் விஜய் எனும் நான் அந்த வார்த்தையை கேட்கறதுக்காக கோடான கோடி தமிழர்கள் இன்னைக்கு வந்து காத்துட்டு இருந்தாங்க. அந்த நொடியுமே வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. எப்படி இருந்தது உங்களுக்கு அதை பார்க்கறது? நாங்களும் 2 நாளாக இருக்கோம். இது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் தமிழகத்தை வந்து வெற்றி பாதையில் எங்கள் தளபதி கொண்டு போவார். ஓகே சரி, இதுக்கு இடையில நிறைய தடைகள் வந்து இருந்தது. இந்த கடந்த ஒரு வாரமாவே பயங்கர பரபரப்பான சூழ்நிலை தான் வந்து நிலவிட்டு இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இந்த ஒரு வாரம்? எப்படி எங்கள் தளபதி ஜெயிச்சிருவாரு, நாங்கள் ஆட்சி அமைப்பு பண்ணுறதுல நாங்கள் உறுதியாக இருந்தோம். ஓகே ரொம்ப சந்தோஷம். ஓகே சரி, இன்னைக்கு முக்கியமா அவர் கையெழுத்து போட்டது வந்து 3 முக்கியமான விஷயங்கள்ல. ஃபர்ஸ்ட் வந்து 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. அடுத்து பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகளாக இருக்கட்டும், இதுக்கு சிறப்பான ஒரு விஷயமும் சரி. அதுக்கு அடுத்து வந்து போதை பொருள், ஏன்னா அதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதிகமாக இருந்துட்டு இருக்கு. இது 3த்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல சைன் பண்ணியிருக்காரு. இந்த 3 விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இது முக்கியமானது. இன்னும் நிறைய செய்ய போறாரு. நம்ம கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையும் எங்க தளபதி வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு. ஓகே சார், இந்த 3 விஷயங்கள் இன்னைக்கு அவர் முதல்ல சைன் போட்டிருக்காரு இல்லையா? எப்படி இருக்கு பாக்குறதுக்கு? இதுதான் முக்கியமானதுன்னு சொல்லிட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் யோசிச்சிருக்காரு. அதனால தான் ஃபர்ஸ்ட் இதுக்கு சைன் பண்ணியிருக்காரு. இதுக்கு அடுத்து இருக்கிறது அப்பாற்பட்டு தான், ஃபர்ஸ்ட் தேவையானது இதுதான். அதனால தான் ஃபர்ஸ்ட் இது கொடுத்துருக்காப்ல. அதாவது காசு வாங்காம முதல் முறையா மக்கள் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காங்க. அதாவது இது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஒன்று அதிமுக இல்லை ஒரு திமுக இப்படியே மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்கும் போது, இன்னைக்கு காசே வாங்காம ஒருத்தருக்கு ஓட்டு போட்டிருக்கா, இன்னொன்று காசே கொடுக்காம அவர் ஜெயிச்சிருக்காருன்னா கண்டிப்பா வந்து அவரால் எல்லாத்தையும் அவர் நல்லது மாற்றி அமைப்பாரு, நல்லது செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் மக்கள் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. இன்னொன்று இதை வந்து நம்ம வந்து எப்படின்னா நம்ம வீட்டில் இருக்க ஒரு பையனா நினைச்சு கண்டிப்பா ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம வீட்டில் இருக்க பையன் நம்மளை மீறி தப்பு பண்ண மாட்டான் அப்படின்னு கண்டிப்பா வந்து தளபதி எங்களை மாதிரியே தான் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்காருங்கிற மாதிரி நாங்கள் எல்லாருமே எல்லா இடத்துலையும் இருக்கிறோம். கண்டிப்பா எங்க தலைவர் வந்து எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காரோ அதை கண்டிப்பா வந்து நல்லதை மட்டுமே பண்ணுவோம், நல்லது மட்டும்தான் பண்ணுவோம், நல்லவங்களுக்காக பண்ணுவோம்.
நல்லதே நடக்கும். கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். இப்ப விஜய் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்றிருக்கிறாரு. இந்த நேரத்துல தொண்டர்களா ரசிகர்களா பொறுப்புகளும் உங்களுக்கு ஜாஸ்தியா கூடியிருக்கும். கண்டிப்பா இவ்வளவு நாளா நாங்க வந்து அதாவது நிறைய பேர் எனக்கு தற்குறின்னு சொல்லுவாங்க. தலைவர் அப்பவே சொல்லுவார், அவங்க யாரும் தற்குறி கிடையாது, ஆச்சரியக்குறி கேள்விக்குறின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே தப்பு செய்யறவங்க இடத்துல நாங்க கேள்விக்குறியா இருப்போம், நாங்க நல்லது செய்யறதுல ஆச்சரியக்குறியா இருப்போம். கண்டிப்பா வந்து இனிமேட்டு எங்க பொறுப்பை உணர்ந்துட்டோம். கண்டிப்பா இன்னைக்கு ஒரு பெரிய பொறுப்பு தலைவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. இதுல வந்து ஒரு மனப்பூர்வமான சந்தோஷமா இருக்கும். நாங்க எல்லாருமே, அதாவது இது வந்து தனிப்பட்ட ஒரு நபரோட சந்தோஷம் கிடையாது, தமிழ்நாட்டு மக்களோட சந்தோஷம். கண்டிப்பா வந்து அந்த பொறுப்பை வந்து உணர்ந்து நாங்க கண்டிப்பா செயல்படுவோம். ஒருவேளை சின்ன பசங்களா இருக்காங்க அப்படிங்கிறவங்களோட இது வரைக்கும் பண்ண அந்த 75 வருஷம் 50 வருஷங்கிற ஆட்சி பண்ணவங்கள விட இந்த 2 வருஷத்துல நாங்க வந்து நிறைய விஷயத்தை அனுபவிச்சிருக்கோம். அதனால அதையெல்லாம் உணர்ந்து நாங்க திருப்பி அவங்களுக்கு தண்டனையா கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு சேர்த்தே உழைச்சி கண்டிப்பா நல்ல நீதி நிலையாட்டி கண்டிப்பா நல்லதே தான் பண்ணுவோம். ஒரு புது கட்சி வந்த உடனே வந்து பெரிய ஒரு லெகசிவே உடைச்சிருக்கிறாங்க. எப்படி இருக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே தான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. சாமானிய மக்கள் மேலே வரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு இதுதான். நம்ம தளபதி வந்து ஒரு கீழே அடிமட்டத்திலையும் கூட ஒரு நல்ல போஸ்டிங்கில் கொண்டு வந்து உட்கார வைக்கணுங்கிறக்காக இது நடந்தது. எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். நாங்கள் 3 வருஷமா எங்களுக்கு இந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருந்தோம். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா இருக்கும். இந்த பதவியேற்பு விழா எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க இன்னைக்கான நாள்? எங்களுக்கு எல்லையே இல்லாத மகிழ்ச்சி. கண்டிப்பாங்க. நாங்கள் 3 வருஷமா எங்களுக்கு பட்ட பாடுக்கு இதுதான் எங்களுக்கு. விஜய் அவர்கள் வந்து சீஃப் மினிஸ்டரா பதவி ஏற்கிறாரு. ஸோ இந்த நாள் எப்படி பாத்தீங்களா? அண்ட் இவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறமா ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. இது இன்னைக்கு வந்து ஒரு 50 வருஷத்துக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ப்ரோ. இது இன்னைக்கு 5 வருஷத்துக்காக தலைவர் பதவி ஏற்கல, இன்னொரு 50 வருஷத்துக்காக இன்னைக்கு பதவி ஏற்கிறாரு. எங்களை விட சந்தோஷமா இந்த உலகத்துல யாருமே இருக்க முடியாது. இது இனிமேட்டு தளபதியோட நாடு தான், இது தமிழ்நாடே கிடையாது. அந்த அளவுக்கு சந்தோஷத்துல இருக்கோம் நாங்க. தொடர்ந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. கடந்த 6 நாட்களா வந்து பதவி ஏற்பாரா மாட்டாரான்ற பல போராட்டங்கள் இருந்தது. இந்த போராட்டங்களா ஆகிற ஒரு ரசிகராக தொண்டரா உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த போராட்டம்? தலைவர் படத்துலயும் சரி பாலிடிக்ஸ்லயும் சரி பிரச்சனையை பார்க்காம மேல வந்ததே இல்லை. எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு தலைவர் தான் ஃபர்ஸ்ட் உட்காந்து நிக்க போறாருங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஜோசப் விஜய்ங்கும் போது ஹூஸ் பம்ப் அப்படியே முடியெல்லாம் நட்டுக்குது. அவ்வளோ ஹூஸ் பம்ப்ஸு. இதுவரைக்கும் அந்த ஒரு ஃபீலிங்ஸ் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஃபீலிங். தளபதி விஜய் முதலமைச்சர் ஆனது ரொம்ப சந்தோஷம். இப்போ நாங்கள் ஆக்சுவலி அவரை இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனில் பார்க்க முடியல. கிரிக்கெட் மேட்ச் இருந்ததுனால டிக்கெட் எடுத்திருந்தேன். பட் இருந்தாலும் அதுக்கான QR கோடு எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் இன்னைக்கு விவேகானந்தர் மியூசியத்துக்கு ஆப்போசிட்டில் அதுக்கு பார்க்குறதுக்கான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்த அவங்களுக்கு நன்றி. ரொம்ப ஹூஸ் பம்பு. 3 நாளாக தூக்கம் இல்லை. யார் ஆட்சிக்கு வருவாங்க, அரசியல்னா என்னங்கிறது எல்லாத்துக்கும் ஒரு சின்ன குழந்தைங்க கூட சொல்லி கொடுத்தது விஜய் தான். அவரால் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது. இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது விஜய்க்கான மாபெரும் சக்தி பல மடங்கு பெருகிருக்குங்கிறது தான் உண்மை. இந்த 3 நாளாக நடந்த அரசியல் சதிகள் உங்களுக்கு தெரியும். யாரை நம்புறது யாரை நம்ப முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் நியூஸ் சேனலு நம்மளை தூங்க விடாமல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தான் கொஞ்சம் மூச்சு விடுற மாதிரி இருக்கு. இந்த சந்தோஷத்தோட போயிட்டு CSK மேட்சையும் பார்க்குறேன். தளபதி விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவர் கூட இருக்கிற எல்லா அமைச்சர்களுக்கும் வாழ்த்துக்கள். தமிழ் மக்கள் ஓட்டுப்பட்ட அனைவருக்கும் நன்றிகள். ஜோசப் விஜய் அப்படின்ற நாளுக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. அந்த நாள் இப்ப இருக்கு. அவர் ஸ்கிரீன்ல பேசுறப்ப எப்படி இருந்துச்சு பாக்குறேன்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் இது வரைக்கும் திமுக DMK ஆழ்ந்திருந்தாங்க 59 வருஷம். இப்போ புதுசா ஒரு கட்சி வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நல்ல செய்வாருன்னு மக்கள் நம்பி ஓட்டு போட்டு வராங்க. நல்ல செய்வாருன்னு நம்புவோம். தற்கூரி கொண்டு வந்தாங்க. நடினால என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. இப்போ அவர் தான் முதலமைச்சராக நிற்கிறாரு. எம்ஜிஆர் கூட முதல்ல CM ஆனது இல்லை, இவர் ஆயிருக்காரு முதல்ல. விஜய் அண்ணா CM ஆகிறத பார்க்க இன்னைக்கு சண்டே அதுவும் தூங்காம கொள்ளாம தூக்கமே வரல. ஆக்சுவலா 5 டேஸ்க்கு தூக்கம் இல்லை, பசி மயக்கம் எதுவுமே தெரியல. நியூஸ் பார்த்தபடி இருந்துட்டு இருந்தோம். எங்களால முடியல. இன்னைக்கு காலையில எழுந்த உடனே வந்தாச்சு. இப்பதான் வந்து இந்த ஆத்மா சாந்தி அடைஞ்ச மாதிரி இருக்கு. ஜோசப் விஜய் நான் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு பசிய லைட்டா இப்பதான் எடுக்குது. 5 நாளா கையும் ஓடல காலும் ஓடல, ஒண்ணுமே புரியல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விஜய் அண்ணாக்கு வாழ்த்துக்கள். அது கண்டிப்பா அதாவது ஒரு பெரும்பான்மை ஜெயிச்சிருப்பாரு. ஜெயிச்சும் ஆட்சி அமைக்க முடியாது. அது ரொம்பவே ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருந்தது. அதுவும் இல்லாம எங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, DMK சப்போர்ட்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி போட்டு இருந்தாங்க. அண்ணா மாதிரி இக்னோர் பண்ணிட்டே போயிட்டு இருந்தோம். இவ்வளவு கொண்டு வந்துட்டோம், இதுக்கப்புறம் வராம போயிடுவாரா? நல்லதே நடக்கும், கான்பிடென்ட்டா இருப்போம். அண்ணா மாதிரியே ஒரு நம்பிட்டு இருந்தோம். எங்க நம்பிக்கையை வந்து காப்பாத்திட்டாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வீட்டுல சொந்தக்காரங்கிட்ட மொத்த பேர்கிட்ட நாங்க சொல்லியிருந்தோம் DVK ஓட்டு போடுங்க. இல்ல நாங்க ADMK தான் போடுவோம்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணா விஜய் வந்த பிறகு நீங்க எல்லாம் போட்டீங்கன்னா அப்புறம் அதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொன்னா இப்போ எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் எங்க அம்மா கொண்டு நான் இனிமேல் DVK தான் போடுவேன்றாங்க.
இனிமேல் நீ டிவி கேக் போட்டாலும் ஒண்ணுதான் போடாட்டினாலும் ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஸ்டெப் அப்படியே ஸ்டடியா நின்று இருக்கிறோம். நாங்கெல்லாம் ஸ்டடியா நின்று அப்பத்துல இருந்தே. நானும் 1974 தான் பிறந்திருக்கிறேன். ஆக மொத்தம் என்னோட சகோதரர் மாதிரி தான் விஜய். எல்லாருக்கும் அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லி கையெழுத்து கும்பிட்டு அவர் கடைசியா எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவர் சொன்னப்போ எங்களால் தாங்கிக்கவே முடியல. வீட்டுல இருந்து நாங்களாம் அழுது அவர் பேசுறத கேட்டு எங்களால சத்தியமா தாங்கிக்கவே முடியல. அவர் வருவாரு பயங்கர கான்பிடண்டா இருந்தோம். நான்லாம் நெருப்பு திருவிழாக்கு நெருப்பு வைக்கிறேன்னு வேண்டின்னு இருக்கேன். அந்த மாதிரிலாம் நிறைய திருவிழாக்கு நிறைய கோவிலுக்கெல்லாம் வேண்டி இருக்கிறோம். எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்யணும். அவர் வந்திருக்கிறதே பொற்கால ஆட்சி தான் இனிமேல் நம்ம தமிழ்நாட்டுக்கு. கண்டிப்பா பொன் குடத்துக்கு பொட்டு எதிர்க்குன்னுவாங்க. அவரே ஒரு பொன் குடம் தான். அவர் இனிமேல் ஸ்டெப் பை ஸ்டெப்பா செய்வாரு. எல்லாமே நல்லா செய்வாரு. எல்லாரும் இனிமேல் டிவி கேட்க சப்போர்ட்டா இருக்கும். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace Engineering with specialization in unmanned aerial vehicle. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.